நடிகர் விஜயோட தமிழக வெற்றி கழகங்கிறது பிஜேபியோட பி டீமா இருக்கும். ஏன்னா அவர் எந்த ஒரு கட்டத்திலையும் ஒன்றிய அரசை நேரடியாக விமர்சிக்க தயங்குறாரு, பதுங்குறாரு. இது இந்த நிகழ்ச்சி மட்டும் இல்ல, எல்லா நிகழ்ச்சியும் அப்படிதான் நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி கவர்னர் தமிழ்நாடு அவையில இருந்து வெளியேறாரு, கவர்னர் உரையாற்றணும், ஆனா வந்தவர் உரையாற்றணும் கிளம்பி போறாரு. அப்ப கூட எல்லாமே ஒரு கண்டன அறிக்கை இல்ல ஆதரவு அறிக்கை வருது. இவர் ஆதரவும் தெரிவிக்கல, எதிர்ப்பும் தெரிவிக்கல. அது முறையாக இருக்காது என்று நினைக்கிறேன். இந்த மாதிரிதான் சொன்னார் தவிர நேரடியாக கவர்னரை விமர்சித்து அவர் பேசுறதுக்கு கூட தயாராக இல்லை. அதே நேரத்தில் கவர்னர் சந்திப்பு நடக்குது. இப்படி என்ன செய்யறாருன்னா, ஒரு கட்சிக்கு ஒரு அழகு உண்டு. கட்சி என்பது மக்கள்கிட்ட செயல்படணும். மக்கள் செயல்பாடு, அரங்க செயல்பாடு, கூடுதல் அரசியல் செயல்பாடு, இது சேர்ந்துதான் ஒரு அரசியலை கழகம். ஆனா அந்த தமிழக வெற்றி கழகம் என்று அறிவிக்கப்பட்டு ஒரு வருடம் இன்னைக்கு தாண்டிடுச்சு. அதனுடைய முதல் மாநாடு கடந்த அக்டோபர் விக்கிரவாண்டியில் நடக்குது. அப்ப மட்டும்தான் நேரடியா மக்களை சந்திச்சது. மீதி எல்லா காலங்கள்லயும் கள்ளக்குறிச்சியில் விசசாராயம் நடக்குது, அப்ப கூட வேற அறிக்கை தான் வெளிவருது. அதே மாதிரி அடுத்து பாத்தீங்கன்னா அந்த விழுப்புரம் கடலூர் பகுதியில பெரும் வெள்ளம் ஏற்படுது. அப்ப அந்த வெள்ளம் ஏற்பட்ட மக்களை